புதுக்கோட்டை மாவட்டம் கந்தவர்கோட்டை அருகே 30க்கும் மேற்பட்ட பட்டியலின குடும்பங்களைச் சேர்ந்த மக்களுக்கும் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த சுமார் 10 குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் குடிநீர் விநியோகம் செய்யப்படும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மாட்டு சாணம் கலந்திருப்பதாக நேற்று பட்டியல் சமூக மக்கள் குற்றம் சாட்டிய நிலையில் சம்பந்தப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து தண்ணீரை ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று அந்த பகுதியில் சுகாதாரத்துறை சார்பில் மருத்துவ முகாம் நடைபெற்று வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தவர்கோட்டை அருகே உள்ள சங்கம் விடுதி ஊராட்சிக்கு உட்பட்ட குருவாண்டான் தெரு பகுதியில் 30க்கும் மேற்பட்ட பட்டியலின மக்களும் 270 மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்களும் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த குடும்பத்தினருக்கும் அதேபோல் மாற்று சமூகத்தை சேர்ந்த சுமார் 10 குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கும் குடித்தண்ணீர் விநியோகம் செய்யும் 10,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஒன்று உள்ளது. இந்நிலையில் அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து வரும் நீரை தான் பட்டியல் சமூக மக்களும் அதேபோல் மாற்று சமூகத்தை சேர்ந்த சுமார் 10 குடும்பங்களை சேர்ந்தவர்களும் பயன்படுத்தி வந்துள்ளனர். இந்நிலையில் இந்த தொட்டியில் இருந்து வரும் தண்ணீரை குடித்ததால் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு சிலருக்கு கடந்த ஒரு சில தினங்களாக வயிறு வலி, வாந்தி, மயக்கம் ஏற்பட்டதாகவும் அவர்கள் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்று பின்னர் வீடு திரும்பியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் அந்த பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை தூய்மைப்படுத்தும் நபர் ஆகியோர் நேற்றைய தினம் ஏறி பார்த்தபோது அதில் மாட்டு சாணம் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த மக்கள் இது குறித்து கந்தவர்கோட்டை வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்களிடம் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் மாட்டு சாணம் கலந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதுடன் சம்பந்தப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை தூய்மைப்படுத்தி தர வேண்டும், அதேபோல் தங்கள் பகுதியில் மருத்துவ முகாம் நடத்த வேண்டும் என்று அப்பகுதியை சேர்ந்த பட்டியல் சமூக மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் கந்தவர்கோட்டை வட்டார வளர்ச்சி அலுவலர் சம்பந்தப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் தண்ணீரை எடுத்து ஆய்வுக்கு அனுப்பி தண்ணீரில் மாட்டு சாணம் கலந்தது உறுதியானால் கலந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சம்பந்தப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை தூய்மைப்படுத்தப்படும் என்று உறுதியளித்து சம்பந்தப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியையும் தூய்மைப்படுத்தப்பட்டது. மேலும் அந்த பகுதி மக்களுக்கு தற்காலிகமாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து விநியோகிக்கப்படும் குடிநீர் நிறுத்தப்பட்டு தண்ணீர் லாரி மூலம் தண்ணீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. மேலும் வட்டார வளர்ச்சி அலுவலர் சம்பந்தப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து பட்டியல் சமூக மக்களுக்கும் அதேபோல் மாற்று சமூகத்தை சேர்ந்த சுமார் 10 குடும்பங்களுக்கும் தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் பட்டியல் சமூக மக்களுக்கு மட்டும் தான் பாதிப்பு இருப்பதாக கூறுகின்றனர். இது குறித்து உரிய விசாரணை நடத்தி தவறும் நடந்திருக்கும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நேற்றைய தினம் உறுதியளித்திருந்தார். மேலும் சம்பந்தப்பட்ட கிராமத்தில் கந்தவர்கோட்டை வட்டாட்சியர், புதுக்கோட்டை நகர காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ராகவி ஆகியோர் நேரில் சென்று விசாரணை நடத்திய நிலையில் தற்போது அந்த கிராமத்தில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தான் நேற்று பொதுமக்கள் தங்கள் பகுதியில் மருத்துவ முகாம் நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்த நிலையில் தற்பொழுது சுகாதாரத்துறை சார்பில் அந்த பகுதியில் மருத்துவ முகாம் நடைபெற்று வருகிறது. இந்த மருத்துவ முகாமில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மக்கள் பங்கேற்றுள்ள நிலையில் அவர்களது உடல் பரிசோதனை செய்யப்பட்டு அவர்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் மற்றும் ORS கரைசல் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் சம்பந்தப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து தண்ணீர் எடுத்து ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் ஆய்வு முடிவு வந்தால்தான் அந்த தண்ணீரில் மாட்டு சாணம் கலக்கப்பட்டுள்ளதா அல்லது அது தண்ணீர் தொட்டி தூய்மைப்படுத்தப்படாததால் ஏற்படும் பாசியா என்பதும் தெரியவரும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.